என்ன சிஸ்டர் சீதாவா இல்லாம அசோகவனத்து சீதாவா உட்கார்ந்து இருக்கிற? ஏன் டாக்டர், உங்களுக்கு வாழ்க்கையில சீரியஸ்னஸே இல்லையா? எப்பவும் விளையாட்டு தானா? எனக்கு இருக்கோ இல்லையோ, நீ ஏன் எப்பவுமே சீரியஸாவே இருக்க? டாக்டர், நான் ஒரு தாய், ஜான் என் மகன். எந்த உண்மைதான் உங்களுக்கு தெரியும்? என் பின்னால நிக்கிற சோக கதை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் லாரி டிரைவர் ஒருத்தரை காதலிச்சேன். என் பெண்மை பறி போற அளவுக்கு அவனை நம்பினேன். அவனும் என் மேல உயிரை வச்சிருக்கிறதா நடிச்சான். சிங்காரிச்சி மூக்கறுத்த கதையா கல்யாணத்தன்னைக்கு விட்டுட்டு ஓடி போனவன் திரும்பவே இல்லை. நான் 2 காரணங்களுக்காகத்தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் டாக்டர். ஒண்ணு, என் பையனை வளர்த்து ஆளாக்கணும். 2வது, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த படுபாவியை சந்திச்சு பழி வாங்கணும். இந்த நிலையில நீங்க என்கிட்ட காதல் கல்யாணங்கிறீங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு நேரத்திலையும் உங்க அம்மாவை நினைச்சு பாக்குறேன். எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த புனிதவதி முன்னால மருமகளா நிக்கிற அருகதை எனக்கு இருக்கா? நான் கிட்ட கேட்டுக்கு காதலும் கல்யாணமும் ஒரு கேடா டாக்டர்? பைத்தியமே, நான் எங்க அம்மா கிட்ட எதையும் ஒழிக்கிறது இல்ல, மறைக்கிறது இல்ல. நேத்து இங்க நடந்த சம்பவங்களை எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் வேதனைப்பட்டேன். ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க. ஜான் உன்னோட பையனா, அவனை அவங்க தன்னோட பேரனுங்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் கல்யாணத்தை நடத்தி வைக்க அவங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், என் கடமை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சார், என்ன கோபால்? பக்கத்து ரயில்வே ஸ்டேஷன்ல பெரிய ஆக்சிடென்ட். அடிபட்டவங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு தான் கொண்டு வராங்க. பெரிய டாக்டர் உங்களை சீக்கிரமா கூட்டு வர சொன்னார் சார். ஐயோ, கட்டு தெரியல. டாக்டர் ராம், இது நீங்க பார்க்க வேண்டிய கேஸ். கொஞ்சம் கவனமா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். உன் பேர் என்னப்பா? கண்ணையா. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? ட்ரெயின் கவுழ்ந்தப்ப கண்ணில் ஜிம்முன்னு வலி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு இருட்டாயிடுச்சு. சிஸ்டர், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி. ஹலோ. எஸ் டாக்டர். என்ன டாக்டர் ராம், உங்க பேஷண்ட் எப்படி இருக்காரு? விபத்துல அவர் கண் பாப்பாவில் அடிபட்டு இருக்கு. மைனர் ஆபரேஷன் தான், ஆனா உடனடியாக செய்ய முடியாது. முகத்தில் அடிபட்டு இருக்கிற காயங்களுக்கு மருந்து போட சொல்லிருக்கேன். அது கொஞ்சம் ஆறணும். 10 days ஆகும். எனிவே, he is safe. God is great. வரேன். டாக்டர், மத்த எல்லா பேஷண்ட்டுக்கும் அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. பாவம், இவரை பார்க்க யாருமே வரல. நான் இவர் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகே குட்டி டாக்டர். தம்பி, உன்னை என்னால பார்க்க முடியலே தவிர உன் பிஞ்சு கைகள்ல இருக்கிற பரிவை என்னால உணர முடியுது. இந்த ஆராதிக்கு ஆதரவு காட்டுற நீ யாருப்பா? என்ன சார், நீங்களே உங்க அனாதைன்னு சொல்லிக்கிறீங்க? தனக்கு யாருமே இல்லாதவங்களுக்கு பேரு அனாதை தானேப்பா. ஏ கடவுள் இல்ல, அவர் இருக்கிறப்ப இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லைன்னு டாக்டர் ஜோசப் சார் சொல்லுவாரே. உன் பேர் என்னப்பா? என் பேர் ஜான். என்ன கூட எல்லாரும் அனாதைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் இப்ப அப்படி இல்ல. எனக்கு அம்மா அப்பா எல்லாருமே கிடைச்சிட்டாங்க. உங்களுக்கு வைத்தியம் பார்த்தாரு டாக்டர் ராம், அவர்தான் எங்க அப்பா. உங்க அம்மா? சீதான்னு பேரு, இங்க நர்ஸா இருக்காங்க. அப்படியா? உன்னை பெத்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கப்பா. அதுக்காக அழறீங்க? அட, உங்க மூக்கு என் மூக்கும் ஒரே மாதிரி இருக்கே. என் பல்ல இப்படிதான் இருக்கு.
எனக்கு கூட உன் வயசுல ஒரு குழந்தை இருக்குதுப்பா. ஆனா அது ஆனா பொண்ணாங்கிறது கூட எனக்கு தெரியாது. கவலைப்படாதீங்க. உங்க பையனும் பொண்ணும் இப்ப எங்க இருக்காங்க? விலாசத்தை சொல்லுங்க. சீதா மட்டும் சொல்லி நான் லெட்டர் போடுறேன். விலாசம் தெரிஞ்சா நான் எப்ப ஊரா அலையிறேன். அப்படியே தேடி கிடைச்சாலும் பார்க்க முடியாத குருடனாவும் ஆயிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. டாக்டர் ராம் நல்ல கேராசிக்காரர். உங்களை கண்டிப்பா குணப்படுத்திடுவார். நான் உங்க மக மாதிரி தலையை பிடிச்சு விடுறேன். அழாம தூங்குங்க. கண்ணுல அடிபட்டுருக்குல, அழக்கூடாது. யாரு? அடி பாவி, கண்ணே தெரியாத ஒருத்தருக்கு விஷ ஊசியா? நீ நல்லா இருப்பியா? கொலைகாரிங்கிற பழியை என் தலைமையில போட்டிருப்பியே. டாக்டர், நான் இங்கதான் இருக்கேன். தப்புதா. கண் பார்வை வரட்டும். உன்னால கைவிடப்பட்ட ராதா இன்னும் சாகல. உன்னை பழி வாங்குறதுக்காகவே இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நான் வஞ்சம் தீர்த்துக்கிறேன். பார்த்து நல்ல வாங்க. கல்லெல்லாம் இருக்கும், ஜாக்கிரதை. இங்க பாருங்க, இதுதான் மரம். இதோ, இந்த பக்கம் உட்காருங்க. பாருங்க, இதுதான் பந்து. இப்ப நான் எதை தூக்கி போடுவேன், நீங்க பிடிக்கணும். என்ன பிடிச்சிட்டா டாக்டர் ராம் சேப்பர் ஆபரேஷன்ல உங்களுக்கு பார்வை தெரிஞ்சிடும். எங்க பிடிங்க, போறேன். ரெடி, 1 2 3. நில்லுங்க, 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 நில்லுங்க. ராதா, ராதா, என்ன கண்ணையா அப்படியே அசந்து போய் நிக்கிற? அவங்க பேர் ராதா இல்ல, சீதா. சீதாவா? ஆமா, நர்ஸ் சீதா. ரொம்ப காலமா இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டாக்டர், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதனாலதான் அவங்களை கல்யாணம் செஞ்சுக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்ன கண்ணையா, உனக்கோ கண்ணு தெரியாது, நீ அந்த பொண்ணை பார்த்தது கூட கிடையாது, திடீர்னு ஜோசியம் சொல்ற? டாக்டர், நான் ஒரு பொண்ணை உயிருக்குயிரா காதலிச்சேன். அவ பேரு ராதா. அந்த ராதா குரல் இவங்க குரல் ஒரே மாதிரி இருக்கு. யாருப்பா அந்த ராதா? நான் வாழ்றதுக்கும் வாழ ஆசைப்படுறதுக்கும் ஒரே காரணம் அந்த ராதா தான். ராதாங்கிற வட்டத்துக்குள்ளதான் நான் இன்னும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். டாக்டர், நான் ஒரு லாரி டிரைவரா இருந்தவன். ஹைவேல டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்த ராதாவுக்கு எனக்கும் காதல் ஏற்பட்டது. நாங்க 2 பேரும் உடலும் உயிரும் ஆயிட்டோம். கல்யாணம் நிச்சயமான நேரம். கல்யாணத்துக்கு முந்தைய ராதா கர்ப்பிணி ஆயிட்டா. ராதா கழுத்துல தாலி கட்டணும்னா நான் அவங்க அம்மா பட்ட கடனை தீர்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. கல்யாண நாள் கடனையும் நினைச்சு நான் குழம்பிக்கிட்டு இருந்தப்ப ஒரு கட்டட கான்ட்ராக்டர் வந்தாரு. தான் அணை கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறதா சொன்னாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கு ரோடு சரியில்லாதனால பாறைகளை பிளக்க வெடிமருந்துகளை ஏத்திட்டு போறதுக்கு எல்லா லாரிக்காரங்களும் ஆபத்தை நினைச்சு முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா நான் எவ்வளவு பணம் கேட்டாலும் தர்றேன்னு சொன்னாரு. நானும் சேர்த்து வச்சிருந்த பணத்தோட என் கடனை அடைக்கிறதுக்கு இன்னும் எனக்கு தேவையா இருந்தது 2000 ரூபாய். நானும் கேட்டேன், அவரும் ஒத்துக்கிட்டாரு. வெடிமருந்துகளை ஏத்திட்டு புறப்பட்டேன். வழியில என்னை தடுத்து நிறுத்த யாராதா என்னை எவ்வளவோ கெஞ்சினா கதர்னா. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாலே தாய்மை கோலம் கொண்ட அவளுக்கு வரவிருந்த கெட்ட பேரை தடுத்து நிறுத்த, அவளை எப்படியாவது கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற ஒரே வெறியில நான் எதையுமே சட்டை செய்யாம என் வேலையை தொடர்ந்தேன். பணமும் கிடைச்சது. நான் சந்தோஷமா திரும்பி வந்துகிட்டு இருந்தேன்.